வணக்கம். யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலில் இருந்து யுவன் ஸ்ரீ. 2024 இந்த புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை, கன்னி லக்னத்தில் 16 மார்கழி மாதம் திங்கட்கிழமை 2024 புத்தாண்டு 1ஆம் தேதி பிறக்குது. இந்த 24 பலருக்கு பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாகவே இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2024 எந்த ஒரு பெரிய கிரகத்தோட பெயர்ச்சிகளும் இல்லை. கோச்சார பெயர்ச்சிகளும், அதாவது சனி 2.5 வருஷம் பெயர்ச்சி ஆகும். அது இந்த வருடம் இல்லை. ராகு 1.5 வருடம் பெயர்ச்சி ஆகும். அதுவும் இல்லை. அது இப்போ தான் முடிஞ்சது. ஸோ இந்த 2 பெரிய மாற்றம் இந்த வருடம் இல்லை. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் இந்த சனினாலேயோ இல்லை ராகுனாலேயோ என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த பலன்கள் தான் தொடரும். ஏப்ரல் மாதம் இறுதியில், மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும். எல்லாருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எல்லாருக்குமே சில மாற்றங்கள் வரும். சிலருக்கு மாற்றங்கள் வராமல் இப்போ என்ன நடக்குதோ அது அப்படியே தொடர்ந்து நடக்கும். சனியினால் ஏற்படக்கூடிய பலன்களும் ராகுனால் ஏற்படக்கூடிய பலன்களும் இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அதுதான் கண்டினியூ ஆகும். இந்த குரு பெயர்ச்சினால் சில சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஏற்படும். இப்போது இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிற பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறது. இது எல்லாருக்கும் 100% நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாங்கள் சொல்கிறதுல ஒரு 20%, 30% தான் நடக்கும். உங்களோட ஜாதகத்தில் இப்போ எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தசாபுத்தி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னது 20% அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அது உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னதில் நாங்கள் நல்லதே சொல்லியிருந்தாலும் அது உங்களுக்கு நடக்காது. ஏன்னா தசாபுத்தியின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமும் இறக்கமும் அமைஞ்சிருக்கு. இந்த பெயர்ச்சி பலன்களை, நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது, தமிழ் நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு ஆத்ம திருப்திக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மிச்சபடி இது 100% நடக்கும் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகப்படி, உங்கள் தசாபுத்தி படி இப்போ எந்த தசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கும். இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த 2024 ராசி பலன் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் போயிடுவீங்க, நீங்கள் கப்பல் வாங்குவீங்க, ஃப்ளைட் வாங்குவீங்க அப்படின்னுலாம் சொன்னால் அது இப்போ நடக்காது. ஏன்னா அது உங்கள் தசாபுத்தியிலே இருக்காது. இருந்தால் நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. அதனால் நீங்கள் இதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் இவர் இப்படி சொல்லிட்டாரு அதனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறது தான், அவ்வளோதான். ஆனால் உங்கள் ஜாதகப்படி வேறு ஒன்று நடக்கலாம். வாங்க தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த 2024 கொடுக்கும் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் வருடம், இந்த புது வருடம் என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வரும் என்பதை பார்ப்போம். என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வரும் அப்படின்னா, பொதுவாக எல்லாரும் அது நடக்கும், இது நடக்கும், ஆஹான்னு இருப்பீங்க, ஓஹோன்னு இருப்பீங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. காரணம் என்னென்னா, உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்கிறதுனால கடக ராசிக்காரர்களுக்கு
நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தடைகள் அதிகமாக இருக்கும், தாமதங்கள் அதிகமாக இருக்கும், உங்களோட எண்ணங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். பணவரவு இருக்கும், ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுக்கு ஏற்ற பணவரவு இல்லாமல் போகும், கடன் ஏற்படும், வம்பு வழக்கு அப்படின்னு எல்லாமே இருக்கிற எல்லா கஷ்டமும் வரும். என்ன கஷ்டம்லாம் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மிதுன ராசிக்காரர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. அஷ்டம சனியில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு. அதே கஷ்டம் உங்களுக்கும் ஏற்படும். குரு மே மாதத்துலேருந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், நிறைய பண வரவு இருக்கும் அப்படின்னுலாம் சொன்னாங்கன்னா, என்னுடைய பார்வையில் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதெல்லாம் நம்பாதீங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான். இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பணவரவு வரும். அது நீங்கள் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்கள். அகலக்கால் வைக்காதீங்க, அதிகமாக செலவு பண்ணாதீங்க, புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே போனால் அது கொடுக்குறாங்க, எனக்கு அவ்வளோ காசு கொடுக்குறாங்க, தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னெல்லாம் நினச்சி நீங்கள் போனீங்கன்னா, இங்கே நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான கஷ்டம் நீங்கள் அங்கே படுவீங்க. அதனால் வேலை மாற்றத்தை ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் யோசிச்சுன்னு பார்க்காதீங்க. சைலண்ட்டாக இருக்கிற இடத்துலையே இருங்க, அந்த வேலையே செய்யுங்க. புதுசாக வீடு கட்டுறன்னு முயற்சி பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க, கடன் அதிகரிக்கும், அதனால் மன வருத்தம் ஏற்படும். ஏதாவது வழக்கு போட வேண்டிய சூழல் வந்ததுன்னா, நான் எதாக இருந்தாலும் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் வீராப்பு பேசாதீங்க. பிரச்சனை உங்களுக்கு தான் அதிகமாகும். ஏண்டா கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் வம்பு வழக்கு எதுனா வந்ததுன்னா தள்ளி போக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பற்றற்று இருத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, எது மேலேயும் பெரிய ஆசை இல்லாமல் பற்றற்று இருத்தல். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் குறையும். இருக்கிற வாங்குகிற சம்பளத்துக்கு செலவு பண்ணுறோம், காசு இருந்தால் செலவு பண்ணுறோம், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனவலி வந்து குறைவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மனவலிகள் வந்து அதிகரிக்கும். இந்த 2024 கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை எல்லாம் தராது. அது கொடுத்தா எந்த மாதிரி மாற்றமாக இருக்கும்னா, இதுவரைக்கும் கஷ்டப்படாத நீங்கள் இப்போ கஷ்டப்படுவீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாவோட வேல்யூ தெரியாதவங்களுக்கு இனி 10 ரூபாவோட வேல்யூ தெரிய வரும். ஒரு பொதுவாக சனி பெயர்ச்சி 7.5 வருஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த 7.5 வருஷம் நடக்கிற கஷ்டங்கள் இருக்குல்ல, அந்த 7.5 வருஷத்தை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி 2.5 வருஷமாக கொடுத்தா எப்படி இருக்கும்? அடுத்தடுத்து கஷ்டமே வரும். அப்படி தான் இருக்கும். அதுக்கு தயாராகிடுங்க. அந்த வீடியோவில் அப்படி சொன்னாங்க, அவர் அப்படி சொன்னார், அவர் உன்னை விட பெரிய ஆள், அவர் வந்து அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாளியாக போவீங்க, ஏமாந்து போவீங்க. அதனால் பற்றற்று இருத்தலை பழகிக்குங்க. நன்றி, வணக்கம்.